ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதையும் பாட்டும்.com. இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதை தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பறவை பறக்கும் வழி, மீன் நீந்தும் பாதை, மகான்களின் போக்கு, இந்த மூன்றையும் யாராலும் அறிய முடியாது. மகான்கள் எப்பொழுது வருவார்கள், எப்படி அருள் புரிவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதை விளக்கும் சம்பவம் இது. மதுரா நகரில் வாசவதத்தை என்ற அழகி இருந்தாள். ஆடலரசியான அவள் மாளிகையில் ஆடம்பரமாக வாழ்ந்தாள். ஒரு நாள் உப்பரிகையில் நின்றபடி வீதியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இளமையும் அழகும் ததும்பும் முகத்துடன் புத்த பிட்சு ஒருவர் பிச்சைக்காக வந்தார். அவரிடம் மனதை பறிகொடுத்தாள் வாசவதத்தை. அதாவது கண்டதும் காதல். நான் உங்களின் உடைமை, இந்த மாளிகையும் உங்களுக்கே சொந்தம், உள்ளே வாருங்கள் என்று கையை பிடித்து வரவேற்றாள். கையை பின்னுக்கு இழுத்த பிட்சு, அம்மா இப்போது வர வாய்ப்பில்லை, பின் ஒரு நாளில் வருகிறேன் என்று சொல்லி நடந்தார். வழிமறித்த வாசவதத்தை, பின்னொரு நாள் என்றால் எப்பொழுது என்று கேட்டாள். வரவேண்டிய தருணத்தில் சரியாக வருவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் வயதான பெண் ஒருத்தி வீதியில் கேட்பாரற்று கிடந்தாள். அழுக்கு மேனி, கிழிந்த ஆடை, இரத்த காயம், துர்நாற்றம் என இருந்த அவளை கண்ட அனைவரும் ஒதுங்கி சென்றனர். அந்த பெண்தான் வாசவதத்தை. அழகும் இளமையும் இருந்த காலத்தில் அவளை சுற்றி வண்டு போல கூட்டம் சுற்றியது. தவறான நடத்தையால் நோய் பிடித்த அவளை இப்பொழுது கவனிக்க ஆள் இல்லை. ஆனால் இரக்கம் கொண்ட ஒருவர் அவள் அருகில் வந்தார். காயத்தை துடைத்து மருந்திட்டார். கண்களை திறந்து பார்க்க சக்தியற்ற வாசவதத்தை, ஐயா, யார் நீங்கள் என்று கேட்டாள். வந்தவர், அம்மா, நான் ஒரு புத்த பிட்சு. என் பெயர் உபகுப்தன். முன்பொரு நாள் வாக்களித்தபடி இப்போது உதவி செய்ய வந்திருக்கின்றேன் என்றார். தர்ம உபதேசம் செய்து அவளை நல்வழிப்படுத்தினார். உடல் உள்ளத்தை குணப்படுத்தும் மகான்களின் போக்கு நமக்கு புரியாது. மனித குலம் தழைக்க அவர்களை ஆதரிக்க வேண்டியது நம் கடமை. என்னங்க, கதை பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.